கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 150 சங்கீதம் 3 எக்கால துணியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரர், ஆராதனைக்குரியவர். நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அல்லது துதிக்கும் பொழுது நாம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் அல்லது துதிக்க வேண்டும்? இந்த வசனத்தின்படி எக்கால தொனியோடே அவரை துதிங்கள். நாம் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது தேவனை எதற்காக ஆராதிக்க வேண்டும் என்று முதல் 2 வசனங்கள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவருடைய வல்லமைக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மகத்துவத்திற்காக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு மேலாக ஒருவரும் இல்லை. அவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. இந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்கால தொனி எவ்வளவு பெரிய சத்தமாக இருக்கும் நாம் கேட்டிருப்போம், யாவரும் கேட்டிருக்கலாம். எக்கால தொனியை தான் மற்றவர்களுக்கு அதை ஏதோ தகவல் சொல்ல வேண்டுமென்றால் பிரயோஜனப்படுத்துவார்கள். சொல்லப்போனால் ஒரு சபையில் உள்ள கோயிலில் அடிக்கிற பெல்லு மாதிரி, மணி மாதிரி, அது ஜனங்களுக்கு சொல்லும் ஆராதனை ஆரம்பிக்க போகிறது என்று. அதே மாதிரி எக்கால துணியோட கர்த்தரை துதிக்க வேண்டுமா? எக்கால துணி என்றால் அது மௌனமாக இருக்கிற துணி அல்ல, சாதாரணமான மெல்லிய துணி அல்ல, அது மிகவும் பெரிய சத்தத்தோடு தேவனை ஆராதிக்கிற துணி. அதே போன்று 5 சொல்லுகிறது, ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். தேவனை நாம் துதிக்க வரும் பொழுது, ஆராதிக்க வரும் பொழுது நம்முடைய கைகளை நாம் சும்மா வைத்துவிட்டு ஆராதிக்கக்கூடாது. கைகளை தட்டி, எப்படி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து இசைக்கருவிகளோடு தேவனை ஆராதிக்கிறோமோ அதே முக்கியத்துவம் நாம் கைகளை தட்டி தேவனை ஆராதிக்கிறதற்கும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் நாம் மௌனமாக இருந்துவிட்டு கர்த்தரை இருதயத்தில் ஆராதித்து விட்டு போகலாம் என்பது இந்த வேத வசனத்தின்படி சரியல்ல. தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் அவரை சத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு ஆராதிக்க வேண்டும், எக்கால துணியோடு ஆராதிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாய்களை திறந்து, நம்முடைய இருதயங்களை திறந்து, நாம் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபி. எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் கர்த்தரை சத்தத்தோடு ஆராதிக்க, எக்கால துணி போன்ற சத்தத்தோடு ஆராதிக்க, பேரோசையுள்ள கைத்தாளங்களோட கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.